திருகோணமலை நகரசபை ஊழியர்களுக்கு வழங்கப்பட்ட நியமனங்களில் குளறுபடிகள் காணப்படுவதாக தெரிவித்து நகரசபையின் சுகாதாரத்துறை ஊழியர்கள் பணிப்பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டனர். திருகோணமலை நகரசபை தலைவர் மற்றும் செயலாளர் ஆகியோருக்கு எதிராக கிழக்கு மாகாண ஆளுநர் அலுவலகத்துக்கு முன்னால் இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. நகரசபை தலைவரால் தமது நியமனங்கள் உரிய முறையில் மேற்கொள்ளப்படவில்லை எனவும் பதவி உயர்வுகளில் குளறுபடிகள் உள்ளதாகவும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கூறினர். செய்தி அடிப்படையில் எங்களுக்கு பதவி உயர்வு செய்யப்பட வேண்டும். இப்படிப்பட்ட பல பிரச்சனைகளை முன்வைத்து நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இதுவரைக்கும் கவர்மெண்ட் மட்டத்தில் எங்களுக்கு எந்த அழைப்பு கொடுக்கவில்லை. நகராட்சி மன்றத்தில் பல ஊழல்கள் நடக்கின்றது. இப்போ பழைய 20-25 வருஷம் வேலை செய்தவங்களை அப்பமெண்டத்தில் புதிதாக வருவதற்கு கொடுக்கின்றார்கள். ஆகவே இதை மாற்றி பழைய அங்கத்திற்கு முறைப்படி நியமனம் வழங்க வேண்டும். எமது கோரிக்கைகளை நிறைவேற்றி தருமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பணிவாக வேண்டுக் கொள்கின்றோம். இதை நிறைவேற்றப்படாத பட்சத்தினால் எமது சங்கத்தின் போராட்டம் மீண்டும் தொடரும் என்பதை தங்களுக்கு பணிவுடன் அறிய தருகின்றேன். இந்த ஆர்ப்பாட்டம் காரணமாக திருகோணமலை நகரசபையின் சுத்திகரிப்பு பணிகள் முற்றாக தடைப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். திருகோணமலை நகரசபை தலைவர் மீது ஊழியர்கள் முன்வைக்கும் குற்றச்சாட்டுகள் குறித்து நகரசபை தலைவர் கந்தசாமி செல்வராசாவிடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவியது. ஊழியர்களின் குற்றச்சாட்டுகளில் எந்தவித உண்மையும் இல்லை என அவர் குறிப்பிட்டார்.